டிஎன்பிஎஸ்சி தமிழ் 2017 ஆன்சர் கீ டே 21 வந்துட்டோம். இதில் வந்து 1301 to 1400 100 கொஷின்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சரியானவற்றை காண்க. இது எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1 4 தான். யான் கூட கூ சேர்ந்தா, அதாவது நமக்கு இருக்க இந்த வேற்றுமை உருபெல்லாம் சேர்ந்தா எப்படி வரும்னா, எனக்கு யான் கூட்டல் கூ எனக்கு, யான் கூட்டல் ஆள் என்னால். ஓகேவா, இது 2 தான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத ஒன்று, தொழிற்பெயர். தொழிற்பெயர் 3 காலங்களிலும் வரும் கொடுத்துருக்காங்க. இது ராங்கு. காலம் காட்டாது, கரெக்டு. தொழிற்பெயருக்கு பெயராய் வரும், தொழிலுக்கு பெயராய் வரும், இரு வகைப்படும். ஸோ 3 இடங்களில் வந்து வராது, வரும்னு கொடுத்துருக்காங்க. அதான் இது பொருந்தாதது. கவிகை. கவிகையோட சரியான பொருள் குடை. கவிகை குடை. கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல் சிங்க குருளை. சிங்க குருளை தான் வந்து கரெக்டான மரபு சொல். மான். மான்க்கு என்ன வரும்? குட்டி வராது, மான் கன்று. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கீரி பிள்ளை, கழுதை குட்டி. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு எப்படி இருக்குது? ராங்காக இருக்குது. சிங்க குருளை. கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான ஒன்று. எது பிழையாக இருக்குது? தவறாக இருக்காங்க. 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. ஸோ 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். ஓகேவா, எழுவாய் தொடரில் வந்து வல்லினம் மிகாது. கரெக்டு. வினைத்தொகையிலையும் வந்து எந்த நீங்கள் வினைத்தொகை எடுத்தாலும் அது வந்து வல்லினம் இருக்காது. உண்மை தொகை அதுலேயே வந்து எப்படி இருக்கா? வல்லினம் இருக்காது. ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டருடைய தமிழ் சொல் பட வீழ்த்தி. பட வீழ்த்தி. ஆகாய தாமரை. இந்த மரபு தொடர் வந்து என்ன நம்ம உணர்த்துதுன்னா, இல்லாத ஒன்று. ஆகாய தாமரைன்னு ஒன்று வந்து இல்லாத ஒன்று. கொடுப்பதுவும். கொடுப்பதும் உங்களுக்கு வந்து இதை மாதிரி அளபடையில் கேட்டாலே நீங்கள் இந்த லெட்டர் பாருங்கள், ஊன்னு வந்துச்சுன்னா இது வந்து இன்னிசை அளபடை. ஸோ இதுவும் இது 2மே வந்து வேறு வேறு இல்லை. இசை நிறையோட இன்னொரு பேர் தான் செயலுசை, செயலுசையோட இன்னொரு பேர் தான் இசை நிறை. வாய்ஸ் வர்ஸாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது ஆ வந்து எப்படி இருக்கும்? நமக்கு வந்து அளபெடுத்து வந்திருக்கும். செயலுசை பார்க்கும்போது ஈ வந்து அளபெடுத்து இருக்கும். நெக்ஸ்ட், பார்கொல்லாம் செல்வன் இன்னே இங்கனம் பார்த்த கண்கள். இவ்வுள்ள கீழ் உள்ள விடைகள் சரியான விடை. இதில் என்னென்ன இருக்குன்னா, மோனை இருக்குது, எதுகை இருக்குது, ஏபு வந்துள்ளது. ஓகேவா, மோனைன்னும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் பாப்பா சேமா இருக்குது. அடுத்து இரு எதுகை சேமாக இருக்குது. நின்னை கண்ணைன்னு சொல்லிட்டு ரைமிங்கில் வந்திருக்கு, அது ஏபு. இது 3மே இருக்குது. விடைக்கேற்ற வினா. திரைப்படம் எடுப்பதை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். ஸோ இது எப்படம் அப்படின்றதோடைய ஆன்சராக தான் செய்தி படம் எடுப்பது கடினமான பணியாகும் வந்திருக்கு. பொருந்தாத சொல்லி கண்டறிக்கை. ஓகே, இது எது பொருந்தாத இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, அதே அந்த அளபடை தான். அளபெடுத்திருக்கு, அளபெடுத்து ஈ எடுப்புக்கு. அப்போ அரங்கம்ன்றது அளப்படை இல்லாமல் வந்திருக்க சொல். இது பொருந்தாமல் இருக்கு. பாதப்பீடிகை உள்ள இடம் மணிப்பல்லவ தீவு. பாதப்பீடிகைங்களுக்கு மணிப்பல்லவ தீவு. அரவண அடிகள் அறிவு உண்டாக என யாரையெல்லாம் வாழ்த்தினா, அனைவரையும் எல்லாரையும் தான் வந்து வாழ்த்தினாங்க. புல்லாகி பூடாய் இவ்விடம் பெற்றுள்ள நூல் திருவாசகம். புல்லாகி பூடாய் திருவாசகம். திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் 38. அறத்துப்பால் 38 வரும். இது பொருட்பால், இது இன்பத்துப்பால். ஸோ மொத்தமாக கவுண்ட் பண்ணோன்னா 133 வரும். முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் கம்பராமாயணம். முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் கம்பராமாயணம். எத்திராசுலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்படும் நூல் முத்தொள்ளாயிரம். மார்போலையில் எழுதும் எழுத்தாணி தந்தம். மார்போலையில் எழுதும் எழுத்தாணி தந்தம். வனப்பு. வனப்போடைய பொருள் அழகு. விளம்பி என்பது ஊர் பெயர். விளம்பி நாகனார்னு வரல, விளம்பி என்பது ஊர் பெயர். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது? கிமு 31. நம்ம இப்போ இருக்க கரண்ட் இயர் கூட 31 ஆட் பண்ணால் நமக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து வந்துடும். ஸோ கிமு 31. கிபியில் கிமு 31. சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் வள்ளலார். அரியாசனம் உனக்கே யானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. இடம்பெற்ற நூல் தமிழ் விடு தூது. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருப்பழகு பாடியவர் காரியாசன். இது வந்து சிறு பஞ்சமூலத்தில் வர வரிகள். அடுத்து, பராய்க்கடன் உரைத்தல் என்பது வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டதான் வந்து பராய்க்கடன் உரைத்தல். கோவலன் கண்ணகி மதுரையில் இருந்து யாரிடம் அடைக்கலம் படுத்தின? மாதரி. மாதரி என்ற ஒரு மூதாட்டிக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க? அடைக்கலம் போயிருப்பாங்க. சேரிட்டி பிகன்ஸ் அட் ஹோம். தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும். அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் பரிபாடல். அகமும் புறமும் இதுக்கும் பரிபாடலில் தான் இருக்கும். அகநானூறு அகம் மட்டும்தான் இருக்கும். 10 புறநானூறும்
புறப்பொருள் புறம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? போர் பற்றி தான் மோஸ்ட்லி இது இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுமே இருக்கிறது. நான்மணி கடிகையை பாடியவர் யார்? விளம்பி நாகனார். திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் குமரகுருபரர். யாமறிந்த புலவர்களை கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். குறுந்தொகையின் அடி 4 முதல் 8 அடி. சொல் பொருள்: விசும்பு வானம், துளை துலாக்கோல், மறுப்பு தந்தம், களிறு யானை. கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. 17 மேல்கணக்கும் வரும். 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்த 17 மேல்கணக்கு. பட் பொருத்தமானது 8 தொகை. கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பெருமாள் திருமொழியில் 105 பாசுரங்கள் உள்ளன. 105. உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டி மேலை நாட்டார் சூழியல் வின்சோன். உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் எல்லாருமே அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி. பெரியார் இரு கண்களாக கருதியவை மரியாதை, சுயமரியாதை. பிருங்கராசம், தேகராசம் என மூலிகையின் வேறு பெயர்கள். எந்த மூலிகைனா கரிசலாங்கண்ணி. குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை ஞான பச்சிலை. மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையார். சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் மகேந்திரவர்மன். தேவாரம் என்பது இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல். தேவாரம் இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல். உரிய விடை: முத்துவீரப்பன் ஆட்சி காலம் 7 ஆண்டு. நாடகத்தமிழ் இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் அண்ணல் அம்பேத்கர். 80 விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட நூல் தமிழ். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தொடரானது எம்மொழி வகையை சார்ந்த தொடர்மொழி. பின்வரும் இலக்கண குறிப்பு: உரிச்சொற் தொடர். இது எது உரிச்சொற் தொடர் கேட்டால் நனிக்கடிது. நனின்றது உரிச்சொல், நனிக்கடிது. உலகத் தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ இது என்ன வாக்கியம்னா செயற்பாட்டு வினை. ஆளுன்ற 3ஆம் வேற்றுமை வரும். பட்டது, பெற்றது இதெல்லாம் முடிஞ்சதுன்னா செயற்பாட்டு வினை. சொற்கள் 2 முதல் 6 உறுப்புகளாக பகுக்கலாம். 2 முதல் 6 உறுப்புகளாக பகுக்கலாம். ஓர் எழுத்து தனித்து நின்று ஒரு பொருளை தருவது ஓர் எழுத்து ஒரு மொழி. முதற் பொருளாவது நிலமும் பொழுதும். நிலமும் பொழுதும் சேர்ந்துதான் முதற் பொருள். இலக்கணத்தின் பொருளாவது யாது? ஒழுக்கமுறை. இலக்கணத்தில் பொருளாவது ஒழுக்கமுறை. தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் டேஷ் மாத்திரை குறைந்து உள்ளது. தலைவன் லை என்று நடுவில் வந்தால் ஒரு மாத்திரை. நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துருக்கோம். நடுவில் வந்ததுன்னா இடை, கடையில் வந்தால் ஒரு மாத்திரை, ஸ்டார்டிங்கில் வந்தால் 1.5. மதில் போர் பற்றிய புறத்திணைகளுக்குரிய புறப்பொருளை தேர்வு செய்க. எயில் காத்தல், வளைத்தல். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. எவ்வகை தொடர்? கலவை தொடர். வீசியதால் அப்படி ஒரு கண்டினியூஷனாக போதில் கலவை தொடர். கங்கையும் சிந்துவும். இலக்கண குறிப்பு: உம்முன்றது வந்து நமக்கு வெளிப்படையாக வந்தால் எண்ணும்மை, மறைந்து வந்தால் உம்மை தொகை. பொருந்தாத ஒன்று கலித்தொகை. ஸோ நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி இது எல்லாமே வந்து நமக்கு என்ன வரும்? 15 கீழ்கணக்கு நூல்கள். கலித்தொகை வந்து நமக்கு வந்து மேல் கணக்கில் வரும். அதுலேயும் 8 தொகை. இலக்கண குறிப்பறிதல். வினைத்தொகை. வினைத்தொகையில் வந்து பொருந்தாதது கேட்டிருக்காங்க. பூதர புயம், பொங்கு தாமரை, அலைக்கடல், அகல்முகில் இது எல்லாமே வந்து வினைத்தொகை. ஸோ பி தான் வந்து ராங்காக இருக்குது. நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஸோ இதில் வந்து எது ஒருமை பன்மை பிழையை நீக்குக. இது வராது. இஃது. ஏன்னா இங்கே ஆன்னு சொல்லி நமக்கு வந்து உயிரெழுத்து வரும்போது இஃது அன்று. இஃது அன்று. பி தான் கரெக்ட். ஒரே ஒரு புக்கு பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ அன்று. நற்றினை 9 சிற்றலையும் 12 பேரலையும் கொண்டது. இப்போ நம்ம வந்து குறுந்தொகை பார்த்தோம். இதே கொஸ்டின் நற்றினையும் கேட்டிருக்காங்க. முதல் சமய காப்பியம் மணிமேகலை. தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். திருக்குறள் குறித்து இப்படி பாடியவர் பாரதிதாசன். வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார். அம்மானை பெண்கள் விளையாடும் விளையாட்டு. முருகனால் சிறையிலிடப்பட்டவன் நான்முகன். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்கள். அறநூல்கள்லாம் மோஸ்ட்லி நமக்கு 14 கீழ்கணக்கில் வந்துடும். குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர் உள்ளன? 99. மூவருலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது? சோழர். பலன் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டவர் சூசை.
தேம்பாவணியில் வரும். நூலில் 97 வெண்பாவிடம் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள் கொண்டது சிறு பஞ்ச மூலம். களிர்ச்சியான நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை என 3 பகுதிகளை உடைய நூல் அகநானூறு. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று இரு தலைவி தலைவன் இந்த நட்பை வியந்து பாராட்டுவதாய் அமைந்த பாடல் குறுந்தொகை. கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படுவது தேம்பாவணி. இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை சூசை. திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்தது எது? திருத்தொண்டர் தொகை. நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் நாலடியார். சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கிறது? இயேசுநாதர். சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை? 4. திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்தும் டேஷ் வெண்பாக்கள் உள்ளன 97. இதே கொஸ்டின் பேப்பரில் கேட்டதே தான். அங்கே வந்து சிறுபஞ்ச மூலம் தான் நமக்கு ஆன்சராக கேட்டதான். இங்கே 97 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். கொடுக்குற டைமை வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் சிறுதேர். ஸோ இப்போ கூட பாருங்கள், அம்மானன்றது எந்த பருவம்னு கேட்டால் பெண்பால் பிள்ளை தமிழ். ஸோ நீங்கள் ஒரு சின்ன சின்ன இன்ட் எடுத்தாலும் இதுலேயே வந்து 4 to 5 ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நான் என்பது 4ஆம் வேற்றுமை உருபு பெற்றால் கூ வரும். நான் கூட்டல் கூ எனக்கு. உவேசா பதிப்பித்த நூல்கள் பிள்ளை தமிழ். பொருந்தாத ஒன்று. ஓகே, பதிப்பித்த நூல்கள் பொருந்தாதது. அதாவது உலா, கோவை, பரணி எல்லாம் பதிப்பு, பிள்ளை தமிழ் மட்டும் அவர் வந்து பதிப்பிக்கலாம். சாமிநாதன் என்ற ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் உவேசா. சாமிநாதன் தான் உவேசா. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த நூல் ஆனந்த விகடன். ஸோ கண்டினியூஸாக 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க உவேசா அவர்கள் பற்றி. தமிழகத்தின் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் 1, 3. உரிமை வேட்டல், பொருளும் அருளும். மரபு கவிதைகள் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் அப்துல் ரஹ்மான். வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவாலியர் விருது, பிரெஞ்சு அரசு கொடுத்துருப்பாங்க. எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் பரிபாடல், குறுந்தொகை. சரியான விடை தமிழ், தமிழா, திராவிடா. தமிழ் வந்து என்ன வந்திருக்கும்? திராவிடான்ற சொல் வந்து வந்திருக்கும். ஆனால் இந்த சிம்பிள் பாருங்கள், இது இப்படி கொடுத்துருக்கணும். ஆக்சுவலி இதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 9th புக்கில் நம்ம கொடுத்துருப்பாங்க, கிளியராக பாருங்கள். சரியான விடை நடுத்திராவிட மொழிகள் யாவை? கதபா, பெங்கோ, கோயா. நீங்கள் வந்து தென் திராவிடமும் வட திராவிடமும் படிச்சிங்கன்னா நடு திராவிடம், அது இல்லாதது நடு திராவிடம்னு வந்துடும். ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னசத்திரம் உள்ள இடம் மதுரை. ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் காந்தியடிகள். ஓகே, இதோட வந்து நமக்கு வந்து 1301 1400 கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.